Vision Innovative Products, the Center of Excellence for Innovation, Incubation and Entrepreneurship. இவங்க வந்து சென்னை பேஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான். சரி, இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் நம்ம சுய தொழில் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சவங்க தான் இவங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் ஆயிடுச்சு அவங்க ஆரம்பிச்சு. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. ஏன்னா யங் கைஸ் இவங்க 2 பேருமே. இவங்க வந்து மெயினா 2 பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இவங்கள்ட்ட இந்த ஐகேட் சர்டிபிகேட் அப்ரூவலும் இருக்கு. ஐகேட் அப்படின்னா என்ன? இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ஆட்டோமோட்டிவ் டெக்னாலஜி. இந்த அப்ரூவல் இல்லாம அந்த வண்டி ரன் ஆகக்கூடாது ரோட்ல. காரு பைக் யூஸ் பண்றதுக்கு மெயினான அப்ரூவல் இதுதான். சென்னையில இருக்கிற ஒரு 6-7 கம்பெனிஸ் தான் இருக்கும். அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் மெயினா சொல்லணும் அப்படின்னா அதுல இவங்களும் ஒரு ஆள். இவங்க இந்த மாதிரி வண்டி செய்யறதும் இல்லாம மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல இல்ல அதாவது இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் எதுவா இருந்தாலும் இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. நல்ல விஷயம் இல்ல. இது இல்லாம சில கம்பெனிஸ்க்கும் அவங்க கொஞ்சம் அவங்களோட ஒர்க்ஸை செஞ்சு கொடுக்குறாங்க. ஐசிஎஃப் இருக்குல்ல, அவங்களுக்கு 3 லோடர் வெஹிக்கிளும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க செய்யற எல்லா ட்ரை சைக்கிளுமே செயின் டிரைவ் தான் கொடுக்குறாங்க வித் மோட்டார். பிஎல்டிசி மோட்டரும் சரி, இண்டக்ஷன் மோட்டரும் சரி. மெயினா பிஎல்டிசி மோட்டர் தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. அது இல்லாமல் இவங்க வாங்குற எல்லா ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனியோட டைப் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே இவங்க செஞ்ச ப்ராடக்ட்ஸ் தான். அதாவது சில கம்பெனிஸ்க்கு போயிட்டு அவங்களே டெலிவரி பண்ணுவாங்க. அப்புறம் அந்த வெஹிக்கிளை டிரைவ் பண்ற டிரைவருக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது ஏன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். ஏன்னா பேட்டரி, மோட்டார்ஸ், அப்புறம் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டிருக்கு. அதனாலேயே இது கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். இது ஒரு 500 kg கெப்பாசிட்டி உள்ள ட்ரை சைக்கிள். செயின் டிரைவ்ல ஒர்க் ஆகுது. இது ஒரு வாட்டர் கேன் சப்ளை இல்லைனா சிலிண்டர் சப்ளை அதுக்கான வண்டியா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாக்குறது தான் அமிர்தா ஐஸ்கிரீம்ஸோட புஷ் கார்ட். இதுவும் செயின் டிரைவ்ல தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிராண்ட் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட் இருக்கும். அதே மாதிரி தான் இவங்களோட 3 வீல் லோடர் வெஹிக்கிள். இதுதான் அந்த 500 kgலேருந்து 110 kg வரைக்கும் வெயிட் இழுக்கிற பேட்டரி வெஹிக்கிள். இதுல அவங்க ரொம்ப ஸ்பெஷலைஸ்டுனால ரொம்ப கேர் எடுத்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இவங்க இதுவும் இல்லாம பேட்டரி வெஹிக்கிளோட ஹார்ட்னு சொல்லுவாங்க, அதாவது கண்ட்ரோலர், அதை கூட அவங்க சேல்ஸ் பண்றாங்க. ஃபுல்லி ப்ரோக்ராம்டு கண்ட்ரோலரும் யூஸ் பண்றாங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா இந்த ஸ்பீட்ல போகணும், எனக்கு இவ்வளவு மைலேஜ் வரணும் அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை வந்து அவங்களே ஒரு ப்ரோக்ராம் பண்ணி இந்த அளவுக்கு அவங்க ஒரு லிமிட் வச்சு அவங்களுக்கு இன்னொரு கண்ட்ரோலர் கூட ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஃபுல்லி ப்ரோக்ராம்ல ஏற்கனவே ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கண்ட்ரோலர்ஸை அவங்க சேல்ஸ் பண்றாங்க. அது இல்லாம பேட்டரி பேக்கேஜ் கூட அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பேட்டரி பேக்கேஜ் லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து பேக் பண்ணுவாங்க. அதாவது லித்தியம் அயன் எப்படி இருக்கும்னா நம்ம யூஸ் பண்ற ரிமோட்ல உள்ள செல்ஸ், அதை வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா சின்ன சின்ன பேக்கேஜா ரெடி பண்ணி எவ்வளவு பேக் ரெடி பண்ண முடியுமோ 72 ஆம்பியர்ஸ் அப்படின்னா அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த சைஸ் ஏற்றுறோம். இல்ல 72 பேக்ஸ் வந்து 36 பிரிச்சு 2 பேக்கா கொடுக்குறாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க பேட்டரியில. அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு உண்டான லெட் ஆசிட் பேட்டரிஸ் கூட அவங்க சேல்ஸ் கொடுக்குறாங்க. விஷன் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 2வது பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி உள்ள போலாம். இவங்க வந்துட்டு சில காலேஜஸோட டை அப் பண்ணிருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட ஐடியாஸை அவங்க இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் என்கரேஜ் பண்றாங்க, இதெல்லாம் செய்யலாம் இந்த மாதிரி ஐடியாஸ் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட ஐடியாஸை பேட்டர்ன் வாங்கி தர்றது, அந்த மாதிரி விஷயங்களாம இவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இது இல்லாம ஸ்டூடெண்ட்ஸை ஆண்டர்பிரனர் அப்படி ஆக்குறது, அதாவது சுய தொழில். இவங்களோட மெயின் மோட்டோவே என்னன்னா பிரிட்ஜிங் த கேப் பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். பசங்க வந்து இண்டஸ்ட்ரியில போறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படிங்கறத இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாம நிறைய ஒர்க் ஷாப்ஸ், எதை பத்தினா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பத்தி, அப்புறம் நம்ம வந்துட்டு வாழ்க்கையில எப்படி எல்லாம் நம்மளோட ஐடியாஸை கொண்டு போகலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவங்க ஒரு ஒர்க் ஷாப்ஸா கூட நடத்தி அவங்க பசங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இது வந்துட்டு அவங்க 2-3 காலேஜ்ல இப்போதைக்கு டைப்ல இருக்காங்க. என்னன்னா சென்ட் பீட்டர்ஸ் அண்ட் பாரத் யூனிவர்சிட்டி, இது 2 காலேஜ்ல அவங்க மெயினா இருக்காங்க. இன்னும் ஃபர்தரா நிறைய காலேஜ்ட்ட அவங்கள வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க. பாரத் யூனிவர்சிட்டியில ஒரு வெஹிக்கிள் டெலிவரி பண்ணிருக்காங்க ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அதோடய அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்காங்க. விஷன் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸோட கரண்ட் கிளையன்ட்ஸ் யார் அப்படின்னா அருண் ஐஸ்கிரீம்ஸ், அமிர்தா ஐஸ்கிரீம், ஐசிஎஃப் கூட சொல்லலாம். இவங்க எல்லாமே இப்போதைக்கு இந்த கம்பெனிஸ் கூட டைப் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி லோடர் வெஹிக்கிள் செஞ்சு கொடுக்கறதோ, இல்ல புஷ் கார்ட் செஞ்சு கொடுக்கறதோ, இல்ல ஐஸ்கிரீம் வெஹிக்கிள் செஞ்சு கொடுக்கறது, அதெல்லாமே இப்போ அவங்க கரண்டா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க செய்யற எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட ரேஞ்சை சொல்லவே மறந்துட்டேனே. ஒரு டைம் சார்ஜ் பண்றோம் அப்படின்னா ஒரு 4-5 மணி நேரம் சார்ஜ் ஆகும் ஒரு வண்டியும். அது ஒரு பேட்டரியை பொறுத்து இல்ல அந்த வண்டியோட லோடு பொறுத்து தான். அது கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 டைம் சார்ஜ்ல 80 to 90 கிலோமீட்டர்ஸ் போகுங்க. அதுவும் இவங்க விற்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லா வண்டியுமே ஓரளவுக்கு நம்மளால வாங்குற ரேட்டு தான். ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. மிச்ச எல்லா கம்பெனிஸோட கம்பேர் பண்றப்போ இவங்க பெஸ்டா தான் கொடுப்பாங்கன்றத நான் உறுதியா சொல்றேன். இதெல்லாம் அவங்க பண்ற அதர் ப்ராடக்ட்ஸ். உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். இந்த மாதிரி லெட் ஆசிட் பேட்டரிஸை அஃபோர்டபுள் ரேட்ஸ்ல சேல் பண்றாங்க.
இது எல்லாத்துக்கும் மேலே டிஐஒய் ப்ராடக்ட்ஸ் கூட சேல் பண்ணுறாங்க. அதாவது டூ இட் யோர் செல்ஃப். அதாவது உங்கள் வண்டி கூட நீங்கள் எலக்ட்ரிக் கிட்ட வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அவங்களே உங்கள் வண்டிக்கு ஃபிட் பண்ணியும் தராங்க. இந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னா சுஹைல் அண்ட் ஆஷிக். இவங்க 2 பேருமே ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த கம்பெனி யூஸ்வலாக 10 AM to 10 PM ஒர்க் ஆகும், மண்டே டு ஃப்ரைடே. இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் visioneVehicles.com.